மணி மேக் பண்றதையும் தாண்டி அப்கமிங் டவுன் டு 10 to 5 to 10 இயர்ஸ்ல என்ன மாதிரி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நான் இங்க எல்லாமே உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஸோ அப்போ யாருமே இந்த மீட்டை விட்டு தயவு செஞ்சு லெஃப்ட் ஆக வேணாம். ஸோ ஒரு 200+ மெம்பர்ஸ் கிட்ட இந்த மீட்ல இருக்கீங்க. ஸோ அப்போ என்னன்னா ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் மட்டும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம கால் மெசேஜஸ் எனிதிங் ஒரு 45 மினிட்ஸ் மட்டும் ஹோல்டு பண்ணிட்டு இந்த மீட் ஃபுல்லா கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நான் எல்லாருமே வந்தது ஒரு மோட்டிவ் என்னன்னா டு மேக் சம் மணி, ரைட்? ஸோ மணி ஏர்ன் பண்ணணுன்றதுதான் ஒருத்தவங்களோட மெயின் மோட்டிவா இந்த மீட்ல இருக்கும், ரைட்? ஸோ நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாருமே வந்து என்னன்னா மணி மேக் பண்ணி தான் ஆகும். எல்லாருமே ஒரு காலேஜ் போறதுக்கு, ஸ்கூல் போறதுக்கு, ஜாப் போறது, எல்லாரோட மோட்டிவேஷனே டு மேக் சம் மணி. ஸோ பட் எல்லாராலையும் ஏன் மணி மேக் பண்ண முடியல, ஏன் எல்லாராலையுமே ரிச் ஆக முடியல அப்படின்னா தே ஆர் கோயிங் இன் அ ராங் வே, ரைட்? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 15 இயர்ஸ் ஸ்கூல், 4 இயர்ஸ் காலேஜ், ஆஃப்டர் தட் ஜாப், எல்லாருமே ஒரே வேலை தான் போறது. அப்ப எல்லாருமே ஒரே வேலை போறப்ப அங்க வந்து ஒரு டிராபிக் ஜாம் ஆகுது. தட் மீன்ஸ் ஒரு பிரச்சனை வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு விஷயம் வருது. இங்க இருக்கிற இப்போ இருக்கிற ரைட்னு இந்த 2025ல 15,000 ரூபாய்க்கு, 20,000 ரூபாய்க்கு, 25,000 ரூபாய்க்கு சேலரின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாவே கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ பட் இருந்தாலுமே இப்ப இருக்கிற இந்த இன்ஃபிளேஷன் ரேட்ல, இந்த இன்ஃபிளேஷன்ல வந்து என்னன்னா அந்த 20 to 25,000 ருபீஸ் ஒரு ஆஸ் அ யங்ஸ்டரா இருக்கிற ஒரு பர்சனுக்கு அது சஸ்டைனபிளா இருக்கிறது கிடையாது. அப்போ இங்க எல்லாருமே மணி மேக் பண்ணணும்னு தான் எல்லாருமே மணி மேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஏன் அவங்களால சஸ்டைனபிளா இருக்க முடியல அப்படின்னா தே ஆர் மேக்கிங் த மணி இன் அ ராங் வே. ஸோ அப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம ரைட்டான வேலை நம்ம மணி மேக் பண்ண போறோம். ஓகே, அப்ப ரைட்டான வேலை நம்ம பண்றப்ப நம்மளால கன்சிஸ்டன்டா ஏர்ன் பண்ண முடியும். அப்ப நான் அதுக்கு முன்னாடியே சொன்னது வந்து என்னன்னா இங்கனையும் இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த அளவுக்கு உங்களால இப்பயும் ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் சஸ்டைனபிளி எவென்ச்சுவலி ஒரு 5 to 10 இயர்ஸ், டவுன் டு 5 to 10 இயர்ஸ் உங்களால பெரிய லெவல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்ப அதுதான் உங்களுக்கு நான் இங்க கிளியரா சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரீனை நான் ஷேர் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ வெயிட் அ மினிட். Okay, I think my screen is visible. So first of all இங்க நம்ம பண்ண போறது ஒரு ட்ரேடிங் பேஸ்டு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஓகே, சோ இங்க ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடிங்னா என்ன அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பை அண்ட் செல்லிங் அண்ட் ஹோல்டிங் தான். பையிங், ஹோல்டிங், செல்லிங். இப்போ நீங்க ஒரு காயினை ஒரு 25,000 ருபீஸ்க்கு நீங்க வாங்குவீங்க அப்படின்னா அந்த காயினோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி, தட் இஸ் ஹோல்டிங் டைம். ஓகே, சோ அத ஹோல்டு பண்ணி அந்த டைம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நீங்க செல் பண்ணுவீங்க. ஓகே, தட் இஸ் ட்ரேடிங். அப்போ இந்த ட்ரேடிங் வந்து ஈஸியான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சைக்காலஜிக்கல், டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல்ஸ் இப்படின்னு மார்க்கெட்ல நிறைய இருக்கு. ஓகே, சோ அப்ப இந்த ட்ரேடிங் எல்லாமே எப்படி ரன் ஆகுது, இந்த ட்ரேடிங் அப்படி ஏன் நம்ம கண்டிப்பா பண்ணணும், ஏன் ட்ரேடிங் நம்ம இங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்தியா வந்து ஒரு வெல் க்ரோன்டு கண்ட்ரியா இல்ல வென்றியா வந்து க்ரோயிங் கண்ட்ரியா இல்ல புவர் கண்ட்ரின்னு டிசைட் பண்றது வந்து என்னன்னா இந்த இந்தியாவோட ஜிடிபி தான். ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியை வச்சு மட்டும்தான் அந்த கண்ட்ரி வந்து க்ரோயிங் கண்ட்ரியா இல்ல க்ரோன்டு கண்ட்ரியா இல்ல புவர் கண்ட்ரியா டிசைட் பண்றது. அப்போ இந்த ஜிடிபில ஒரு பெரிய ரோல் பிளே பண்றதுதான் இந்த ட்ரேடிங். ஓகே, சோ அப்போ இந்த ஜிடிபில இந்த இந்தியாவோட பெரிய ரோல் பிளே பண்றது, ஒரு கண்ட்ரியோட ரோல் பிளேமெண்ட் இந்த ஜிடிபில பெரிய லெவல்ல இருக்கிறதுனால அப்போ நம்மளும் இந்த ட்ரேடிங்குள்ள என்டர் ஆகிறப்ப ரைட்டான வே, ஓகே, ரைட்டான வேல நம்ம என்டர் ஆகிறப்ப ஷியோரா இங்க நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸை மேக் பண்ண முடியும். அப்போ ட்ரேடிங்ன்றது ஆல் அபவுட் நான் சொன்ன மாதிரி பையிங், ஹோல்டிங் அண்ட் செல்லிங். ஸோ இந்த பையிங், ஹோல்டிங், செல்லிங்கை வந்து நம்ம ஈஸியா பண்ணிடவே முடியாது. we have to learn for that. Okay, the patterns, strategies, time frames, algorithms, சைக்காலஜிக்கலா நிறைய ரெடி ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா நீங்க மாறணும் அப்படின்னா இட் டேக்ஸ் மினிமம் 2 to 3 இயர்ஸ். ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும் நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறுறதுக்கு. அப்போ இங்க ட்ரேடிங் கத்துக்கிறது வந்து என்னன்னா ஒரு டிமாண்ட்ல இருக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஓகே, அப்போ இங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங்க சொல்லி தரதுக்கு மினிமம்
மினிமம் 60 to 1 lakh rupees or 80,000 rupees வரைக்கும் இந்த ட்ரேடிங்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து லேர்ன் பண்றதுக்கு மட்டுமே அவ சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் திஸ் இஸ் an எக்ஸ்பென்சிவ் பிசினஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி இது ஜிடிபில ரோல் ஒரு கண்ட்ரியோட ஜிடிபில இது ரோல் பிளே பண்ணுது. அப்போ இது ஒரு எக்ஸ்பென்சிவ் பிசினஸ். அதனாலதான் அத்தனை பேருனால இப்படி ப்ராஃபிட் பண்ண முடியுது. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து மேனுவலா ஒண்ணும் நம்ம இங்க ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஓகே, சோ அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கான ஐடியாஸையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் இதுதான். ஓகேவா? சோ இதுல நம்ம மெயினா சூஸ் பண்ண போது இப்ப ட்ரேடிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ஆர் ட்ரேடிங். ஓகே, சோ அப்ப அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் என்னன்னா நீங்க ஆஸ் யூஸ்வல் நீங்க ஃபெமிலியரா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட், கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே ட்ரேட் ஆகும். அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. கண்ட்ரிஸோட டாலர்ஸ் எல்லாமே ட்ரேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் டாலர்ஸ், ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், ஜேபிஒய், யூரோ யூஎஸ்டின்ற யூரோப் கண்ட்ரிஸோட டாலர்ஸ், இது எல்லாமே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். அண்ட் தேர்ட் கமாடிட்டி மீன்ஸ் வந்து என்னன்னா இந்த குட்ஸ் லைக் கோல்டு, சில்வர், குரூட் ஆயில், இது எல்லாமே வந்து கமாடிட்டியில ட்ரேட் ஆகும். இங்க நம்ம சூஸ் பண்ண போறது கிரிப்டோ கரன்சி. ஸோ ஒய் கிரிப்டோ கரன்சி அப்படின்றது நான் உங்களுக்கு இங்க சொல்றேன். கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்றதுனால நமக்கு இங்க என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு டிஜிட்டல் வே ஆஃப் மணி. ஓகே, ஸோ நாட் அன் மணி, டிஜிட்டல் வே ஆஃப் அசெட். ஓகே, ஸோ லைக் நீங்க பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் அசெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் கோல்டு அண்ட் லேண்ட். ஸோ இப்போ உங்களால ஒரு சவரன் கோல்டு ஈஸியா வாங்க முடியுமா? நீங்க இருக்கிற மெயினான ஏரியால ஒரு சென்ட் இடம் ஈஸியா வாங்க முடியுமா? நோ, அப்சல்யூட்லி நோ. பிகாஸ் நிறைய காம்படிஷன் இருக்கு, நிறைய டிமாண்ட் இருக்கு, ரைட்? பட் இதே இது நீங்க டிஜிட்டல் ஃபார்ம்ல கிரிப்டோ கரன்சி அந்த ஒரு அசெட்டா இருக்கு. அப்ப அந்த கிரிப்டோ கரன்சின்ற ஒரு அசெட்டை உங்களால ஈஸியா வாங்க முடியும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இது டிஜிட்டல் மணியில வந்து என்னன்னா இங்க கன்வெர்ட் ஆயிருக்கு. அதுவும் ஒன்லி ஆன் ஆன்லைன் மட்டும்தான். Okay, you can send or receive instantly anywhere in the world. இத நீங்க எங்க இருந்தாலும் லைக் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு ஒரு பர்சனுக்கு நீங்க வந்து துபாயில இருந்து கூட அனுப்பலாம், யூஎஸ்ல இருந்து அனுப்பலாம், எல் சால்வடார்ல இருந்து கூட அனுப்பலாம். ஓகே, ரொமேனியால இருந்து கூட சென்ட் பண்ணலாம். அப்ப நீங்க எந்த கண்ட்ரில எங்க இருந்தாலுமே இந்த கிரிப்டோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த கண்ட்ரில இருந்தாலுமே உங்களால ஈஸியா சென்ட் பண்ண முடியும். ஓகே, சோ இட் டஸ் நாட் நீட் a bank or middleman. பேங்க் தேவையில்ல, ஒரு மிடில்மேன் தேவையில்ல. ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு 10,000 rupees நீங்க உங்க பக்கத்து ஏரியால இருக்கிற ஃப்ரெண்டுக்கு நீங்க அனுப்பணும்னா ஜிபே காரனுக்கு ஷேர் போகுது, பேங்க் காரனுக்கு சார்ஜஸ் போகுது, இது எல்லாமே இருக்கு. சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கு, இத்தனை மிடில் மேன் இருக்காங்க. கரெக்டா? பட் நமக்கு தெரியறது இல்லை. பட் ரியாலிட்டி அதுதான். ஸோ கிரிப்டோல அப்படி கிடையவே கிடையாது. எந்த பேங்க்கும் கிடையாது, எந்த மிடில் மேனும் கிடையாது. ஓகே, யூ கேன் ஓன், நீங்க கிரிப்டோவை நீங்க ஓன் பண்ணலாம். பிகாஸ் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்தியன் ருபீஸ் வந்து என்னன்னா நம்மளோடது நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆர்பிஐயோட கவர்னர் அது செல்லாதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருன்னா உங்ககிட்ட எவ்வளவு லேக்ஸ்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடியில இருந்தாலும் சரி, அது நாளைக்கே வேஸ்ட் தான். ஓகே, பிகாஸ் இது வந்து ஒரு பர்சனால பிரிண்ட் பண்ணக்கூடியது. பட் கிரிப்டோ கரன்சின்றதுக்கு யாருமே ஓனர் கிடையாது. ஓகே, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த கிரிப்டோக்கு ஓனர் நீங்க மட்டும்தான். ஆனா இது வந்து நம்ம யூஸ் பண்ற ருபீஸ் அப்படி கிடையாது. இதை ஓன் பண்றது கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் தான். ஓகே, சோ அப்ப நம்ம கிட்ட கிரிப்டோ இருந்துச்சுன்னா இதுக்கு யாரு, ஏன்னா இந்த பிட்காயின் இந்த கிரிப்டோவை யாருமே வந்து இன்வென்ட் பண்ணலாம். இது வந்து என்னன்னா உங்களோட கிரிப்டோட்ட இருந்துச்சுன்னா அந்த கிரிப்டோக்கு நீங்க தான் ஓனர். ஓகே, இதை நீங்க ட்ரேட் பண்ணலாம், இல்ல ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, டிஜிட்டல் வேலட்லயும் ஹார்ட்வேர் வேலட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது மாதிரி நீங்க ஓன் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பிட்காயின், எத்தீரியம். ஸோ பிட்காயின் நீங்க ஃபெமிலியரா இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த பிட்காயின்றது இதுதான். ஓகே, இந்த பிட்காயினோட ரைட் நவ் பிட்காயினோட பிரைஸ் வந்து 80 lakhs 13,000 rupeesக்கு ஒரு பிட்காயினோட பிரைஸ் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த பிட்காயினோட டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா 2015 14,450 ரூபா தான் இந்த பிட்காயினோட பிரைஸ். 2009 தான் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் எல்லாமே மார்க்கெட்ல வந்துச்சு. ஸோ நான் ஒரு 10 years கால்குலேஷன் எடுக்கிறேன். ஸோ இந்த 10 years கால்குலேஷன்ல 2015 14,450 ரூபா தான் பிட்காயினோட பிரைஸ். ஓகே,
சோ இந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிட்காயினோட பிரைஸ் 1 crore 10 lakh rupeesக்கு மேல ஆல்ரெடி போயிட்டு வந்துருச்சு. அப்போ நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 100% 10 வருஷத்துல இந்த பிட்காயினோட பிரைஸ் எல்லாமே மேல போயிட்டு வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி growth வந்து என்னன்னா இதுல கோல்டுல கூட கிடையாது. ஓகே, நீங்க கோல்டுலயோ லேண்ட்லயோ 10 இயர்ஸ்ல இவ்வளவு பெரிய டிராஸ்டிக்கான ஒரு டெவலப்மெண்ட் வந்து என்னன்னா இல்லவே இல்லை. பட் இந்த பிட்காயின்ல 10 இயர்ஸ்ல இது கொடுத்துருக்கு. ஓகே, சோ இதுல நம்ம இப்ப என்டர் ஆகணும். ரைட் நவ் இப்ப நம்ம மார்க்கெட்டுக்குள்ள இப்ப நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா ஷியோரா நான் சொல்றேன், இன் 2030 we can make minimum 50 lakh rupees. ஏன் இவ்வளவு கான்பிடண்டா என்னால சொல்ல முடியுதுன்னா, பிகாஸ் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின்றது ஒரு 4 trillion மார்க்கெட். ஓகே, நாட் மில்லியன், நாட் பில்லியன், 4 trillion மார்க்கெட். ஸோ இந்த 4 trillion மார்க்கெட்ல வெறும் 6.9% பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க. பேலன்ஸ் 93.1% பீப்புள் இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி தெரியும், பட் தெரியாமே இருக்கும், இன்னும் என்டர் ஆகல. அப்படி அந்த 93.1% பீப்புளுமே இதுக்குள்ள என்டர் ஆகிற டயத்துல நீங்க இப்போது கிரிப்டோக்குள்ள என்டர் ஆனீங்கன்னா யூ ஆல்சோ இந்த 6.9% பீப்புள். அப்ப 93.1% பீப்புள் மார்க்கெட்டுக்குள்ள வர டயத்துல நீங்க நான் சொன்ன மாதிரி 50 lakh rupees ப்ராஃபிட் ஷியோரா பண்ணிருப்பீங்க. ஃபார் ஷியோர் நீங்க மினிமம் 50 lakh rupees ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் அ இயர்லி அடாப்டர். நீங்க யோசிச்சு எக்ஸாம்பிளுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த டெக் ஃபீல்டுன்றது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பெருசா யாருமே பிலீவ் பண்ணல. ஓகே, ஏன் டெக் ஃபீல்ட் எடுத்துக்கணும், நீங்க அமேசான் எடுத்துக்கோங்க. அமேசான் வந்து என்னன்னா 1990 வந்துருச்சு. ஸோ 1990 அவங்க வந்துட்டு யாராச்சும் இந்த மாதிரி அவங்களோட வீடு தேடி உங்களுக்கு ப்ராடக்ட் வரும், நீங்க ஆர்டர் பண்ண உங்க வீட்டுக்கு ப்ராடக்ட் வரும், கண்டிப்பா யாருமே பிலீவ் பண்ணிருக்க மாட்டீங்க. பிகாஸ் நம்ம கிட்ட இப்போ ஆன்லைனும் இல்ல, ஆண்ட்ராய்டு மொபைலும் இல்லை, ஏன் மொபைல் போனே இல்லை, ஜஸ்ட் நம்ம கிட்ட டெலிஃபோன் மட்டும்தான். பட் இப்போ நம்ம ஆன்லைன்ல நம்ம நினைச்ச பொருளை நம்ம வீடு தேடி 10 நிமிஷத்துல கூட வரைக்கும். பிகாஸ் நம்ம கிட்ட ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோன்னு நிறைய இருக்கு. சோ அப்ப நம்ம நினைச்ச பொருளை நம்ம ஈஸியா கொண்டு வர முடியும். அப்போ நீங்க யோசிப்பாரு, அந்த டயத்துல அமேசானுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணவங்களும் அமேசானுக்குள்ள என்டர் ஆனவங்களும் இப்போ மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் அவங்கதான் வந்து டாப் 10ல இருக்காங்க. டாப் 10 மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ், ரிச்சஸ்ட் பீப்புள். சோ அப்ப நம்மளுமே இது ஒரு இயர்லி அடாப்டர் தான். பிகாஸ் 6.9% பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க. இப்ப நம்ம என்டர் ஆனோம்னா 100% நான் சொன்ன மாதிரி 2030ல ஒரு பிட்காயினோட பிரைஸ் $1 million மாறும். $1 million மீன்ஸ் இன் இந்தியன் ருபீஸ் 7 crores. ஓகே, அதனாலதான் நான் சொல்றேன் you can make 50 lakh rupees. So this is the strongest reason நம்ம கிரிப்டோ கரன்சியை இங்க சூஸ் பண்றதுக்கு. ஓகே, சோ அப்ப இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல பண்ண போறோம்னா பைனான்ஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான். ஓகே, சோ திஸ் இஸ் பைனான்ஸ். சோ லைக் நீங்க எனி பிளே ஸ்டோரோ ஆப் ஸ்டோர்லயோ போயிட்டு நீங்க பைனான்ஸ்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த வரும் பைனான்ஸ் பை பிட்காயின் அண்ட் கிரிப்டோன்னு வந்துச்சுன்னா இதுதான் இந்த பைனான்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம A to Z நீங்க பைனான்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு டாப் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இந்த வேர்ல்ட். நீங்க போயிட்டு டாப் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இந்த வேர்ல்ட் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த பைனான்ஸ் தான் இருக்கும். வித் 264 million users all over the world. ஓகே, இதோட பிராண்ட் அம்பாசிடர் ரொனால்டோ தான். ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ யாரும் குளோபல் ஃபேமஸ் பர்சன், அவரோட பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு. ஓகேவா? சோ அப்ப நம்ம பைனான்ஸ் யூஸ் பண்ண போறது 200% சேஃப் தான், செக்யூர்ட் தான். ஓகே, சோ அப்ப இந்த கிரிப்டோ கரன்சில இந்த பைனான்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண போற டூல், அதாவது நான் சொல்லியிருப்பேன் நம்ம இங்க மேனுவலா ட்ரேட் பண்ண போறது இல்ல, நம்மளுக்காண்டி இங்க என்னன்னா ஏஐ ஒர்க் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி தர போதும். ஓகே, ஒரு ஏஐ டூல். சோ அந்த ஏஐ டூல் தான் இந்த ட்ரெண்டெக்ஸ். ஓகே, சோ இந்த ஏஐ ட்ரெண்டெக்ஸா நம்ம யூஸ் பண்ண போற டூல். நீங்க இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ற பர்சன்ஸ் இருப்பீங்க, நானோ பனானா யூஸ் பண்ற பர்சன்ஸ் இருப்பீங்க, பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ற பர்சன்ஸ் இருப்பீங்க. இதெல்லாம் யூஸ் பண்றதுனால உங்களால ஏதாச்சும் ஒரு மணி மேக் பண்ண முடியுதா? இன்னும் பிகாஸ் அது ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்லை. சோ இந்த ஒரு ஏஐ டூலை நம்ம வந்து என்னன்னா இங்க யூஸ் பண்றப்ப நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்டெக்ஸை பத்தி நான் சொல்றேன். ஓகே, சோ இந்த ட்ரெண்டெக்ஸ் வந்து என்னன்னா ஒரு 2021ல இருந்து இருக்கு. ஓகே, சோ இது வரைக்கும் 1
1 மில்லியன் ட்ரேட்ஸ் வந்து இந்த ஏஐ பாட்ஸ், இந்த ட்ரெண்டெக்ஸோட பாட்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இந்த பாட்டை வச்சு 25+ கண்ட்ரீஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சி நீங்க வேர்ல்டு வைட் எங்க இருந்தாலுமே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த பாட்டை வச்சுமே சேம் அந்த மாதிரி 25+ கண்ட்ரீஸ்ல இந்த பாட்டை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பாட் வந்து என்னன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 30 மில்லியன் ட்ரேட் வால்யூம் ப்ராஃபிட்ஸ் இந்த பாட் ப்ரொவைட் பண்ணிருக்கு. அண்ட் இது ஒரு சர்டிஃபைடு சர்வீஸ் ப்ரொவைடர் தான். சரிங்களா? இப்போ நான் லாகின் பண்ணி எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்றேன். சோ இதுதான் நம்மளோட ட்ரெண்டெக்ஸ் எல்லாமே. சரிங்களா? சோ இதுல டோட்டலா நம்ம யூஸ் பண்ண போறது 10 ஸ்ட்ராட்டஜிஸ். தட் இஸ் 10 பாட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். டிசிஏ ட்ரேடிங் பாட், ட்ரெண்டெக்ஸ் ட்ரேடிங் பாட், ஆல்பா இன்டெலிஜென்ஸ் பாட், ஜெனோ பாட், கேண்டல்ஸ் பாட், ஜெனோ 3x, கேண்டல்ஸ் 3x, கிளின்ட், நெரோ, குவாண்ட், டோட்டலா 10 பாட்ஸ், 10 ஸ்ட்ராட்டஜிஸ். பிகாஸ் நம்மனால சிங்கிள் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுக்கிட்டு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியாது. தட்ஸ் வை வி ஆர் ஹேவிங் 10 ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, சோ அப்ப இந்த 10 பாட்டுமே நம்மளோட பைனான்ஸ்ல ட்ரேட் பண்ணும். எப்படி இந்த வெப்சைட்ல இருக்கிற பாட் நம்மளோட பைனான்ஸ்ல ட்ரேட் எக்ஸிகியூஷன் பண்ணும்னா, இந்த இடத்துல இந்த கனெக்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு இடத்துல கனெக்ட் டு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இதுல ஏபிஐ கீ, சீக்ரெட் கீ, ஓடிபி இது மூணுமே பிளாங்கா இருக்கும். ஐபி அட்ரஸ் செக்ஷன் மட்டும்தான் இதுல அவைலபிளா இருக்கும். ஓகேவா? சோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா ஏபிஐ பைண்டிங் பண்ண போறோம். மீன்ஸ் இது என்ன ப்ராசஸ்னா, இந்த பைனான்ஸ்ல நான் போயிட்டு ஏபிஐ மேனேஜ்மெண்ட் சர்ச் பண்ணேன்னா எனக்கு இந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட் வரும். சரிங்களா? சோ இந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட்ல கிரியேட் ஏபிஐ கொடுத்தாச்சுன்னா சிஸ்டம் ஜெனரேட்டட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஏபிஐ எல்லாமே நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த இடத்துல எனக்கு ஏபிஐ கீயும் சீக்ரெட் கீயும் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஏபிஐ கீயும் சீக்ரெட் கீயும் நான் பைனான்ஸ்ல இருந்து காப்பி பண்ணி நான் ட்ரெண்டெக்ஸ்ல பேஸ்ட் பண்ண போறேன். ஓகே, ட்ரெண்டெக்ஸ்ல இருக்கிற ஐபி அட்ரஸ காப்பி பண்ணி நான் என்னோட பைனான்ஸ்ல பேஸ்ட் பண்ண போறேன். இது என்ன ப்ராசஸ்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் ரிப்பீட்ஸ், அதாவது அல்காரிதம் படியும் ஹிஸ்டரி படியும் மட்டும்தான் இந்த பாட் எல்லாமே நமக்கு இங்க ரன் பண்ணி ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணி கொடுக்குது. அப்போ இந்த அல்காரிதம் எல்லாமே A to Z இந்த ஏபிஐ கீஸ்ல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த ஏபிஐ கீல மார்க்கெட்டோட அல்காரிதம் இருக்கு. மார்க்கெட்டோட அல்காரிதம் வந்து என்னன்னா நம்ம பாட் இந்த ட்ரெண்டெக்ஸுக்கு ப்ரொவைட் பண்றோம். அப்ப ட்ரெண்டெக்ஸ்ல இருக்கிற போர்டோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஐபி அட்ரஸ்ல ப்ரோக்ராம் ஆயிருக்கு. சோ இந்த ஐபி அட்ரஸ்ல ப்ரோக்ராம் ஆனதை நம்ம பைனான்ஸ்ல ப்ரொவைட் பண்றோம். அப்ப மார்க்கெட்டோட அல்காரிதம் ட்ரெண்டெக்ஸுக்கு போகுது அண்ட் தென் ட்ரெண்டெக்ஸோட ஸ்ட்ராட்டஜி பைனான்ஸுக்கு வருது. அப்ப மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி பாட் இங்க ரியாக்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணி கொடுக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சோ ஒன்ஸ் நீங்க வந்து பைண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வேலட் பேலன்ஸ் நீங்க இங்க இருந்து கூட நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அண்ட் தென் வந்து என்னன்னா இதுல நான் சொன்ன மாதிரி 10 பாட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாட்ஸோட ப்ரோட்டோஃபோலியோஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். சரிங்களா? இந்த பாட் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி ப்ராஃபிட் எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டோட்டலா இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல 4 குவாட்ரண்ட் இருக்கு. ஓகே, ஸோ Q1, Q2, Q3, Q4 டோட்டல் 4 குவார்டர்ஸ் இருக்கு. இப்போ ரைட் நவ் நம்ம இருக்கிறது வந்து Q4. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2025 எடுத்துக்கோங்க. 2025ல வந்து என்னன்னா ஒரு 49.46% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? Q2ல 37.5%. ஓகே, Q3ல 39% ரன் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் 45% இந்த Q4ல வந்து என்னன்னா ப்ராஃபிட் ரைட் நோ ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? நீங்க அதுக்கு முன்னாடி வருஷத்தை நீங்க எடுத்துக்கலாம் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஆனா லாஸஸையும் தான் நான் ஷோ பண்றேன். ஓகேவா? ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்ஸும் இருக்கும் லாஸஸுமே இருக்கும். 100% ப்ராஃபிட் 0% லாஸ்ன்னு கிளைம் பண்ணவே முடியாது. ஓகே, எவ்ரிடே ப்ராஃபிட், எவ்ரிடே பணம் போட்டா பணம் வரும். டெய்லி 500 கிடைக்கும், 5% கிடைக்கும். அது ட்ரேடிங்கே கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரியல் ட்ரேடிங். நம்ம பாட்டை வச்சு ரியல் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண போறோம். சரிங்களா?
அப்போ இங்க எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு சம்திங் நீங்க வந்து ஒரு பிக்ஸ்டு டெபாசிட்ல நீங்க ஒரு 1 lakh rupees போடுறீங்கன்னா பேங்க்ல, ஓகே, உங்களுக்கு ஒரு 7 to 9% நினைக்கிறேன், தெரியல எனக்கு கரெக்டா, 9% சிங்கிள் 9%, ஓகே. சோ ஒரு 9,000 rupees இயர்லி ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இந்த பாட்டை வச்சு நீங்க ஒரு 1 lakh rupees உங்களோட கேபிட்டலா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், which means 15,000 rupees per month. இது நீங்க 12 monthsக்கு எவென்ச்சுவலா நீங்க 12 மாசத்துக்கு இந்த 4 குவார்ட்டருக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் வச்சு நீங்க ட்ரேட் ரன் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் இஸ் 1,80,000 rupees. ஓகே, நான் மினிமம் கால்குலேஷன் தான் நான் பண்றேன். மினிமம் 50% டு மேக்ஸிமம் 60% லாஸ்ட் நவம்பர்ல ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. அட் லாஸ்ட் நான் உங்களுக்கு ப்ராஃபிட்லயும் நான் ஷோ பண்றேன், சரிங்களா? சோ அப்ப இந்த மாதிரி ப்ராஃபிட் எல்லாமே கிடைக்கும். சோ நம்ம ட்ரேட் பண்றதுக்கு 1 lakh rupees தான் வேணுமான்னு கேட்டா இல்ல, நீங்க மினிமம் 7,000 rupees கூட வச்சு நீங்க இதுல ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ அப்ப இந்த ட்ரெண்டெக்ஸ் வந்து என்னன்னா, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டாவும் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் லைக் ஒரு பிசினஸ் மாதிரி எடுத்து பண்ணணும்னாலுமே பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு நீங்க அடிஷனலா ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கு, தட் இஸ் TSR, டீம் ஷேரிங் ஒரு ரெவன்யூ இருக்கு. ஓகேவா? சோ பர் ஷேருக்கு உங்களுக்கு $25 கிடைக்கும், which means வந்து என்னன்னா ஒரு 2,362 rupees வந்து கிடைக்கும் பர் ஷேருக்கு. ஓகே, பர் 2 ஷேருக்கு உங்களுக்கு 25 plus 25 அடிஷனலா பேர் மேட்ச் கமிஷன் ஒரு கமிஷன்ல உங்களுக்கு $30 கிடைக்கும். ஸோ டோட்டலா ஒரு $80 கிடைக்கும் பர் 2 ஷேருக்கு. ஓகே, ஸோ இப்போ 2 ஷேருக்கு நீங்க வந்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு 7,560 rupees. ஸோ உங்களால ஒரு 6 பேர் மேட்ச் பண்ண முடியுது அப்படின்னா யூ கேன் மேக் 3 பேர் மேட்ச் உங்களால பண்ண முடியும்னா யூ கேன் மேக் 22,680 rupees ஈஸியா. ஓகே, நான் ரொம்ப மினிமமா வச்சு கால்குலேட் பண்ணி தரேன். இதுக்கு நீங்க ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்க இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? நீங்க இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டி ஆக்சஸ் கிடைச்சிடும். த்ரூ கம்யூனிட்டி ஆக்சஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் விர்ச்சுவல் மீட்டிங்ஸ், பிசிக்கல் மீட்டிங்ஸ் அண்ட் தென் கால்ஸ், இது மூலியமா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா? நீங்க ட்ரேட் பண்றதுனாலும் சரி, ஆர்எஸ் இந்த TSR பண்றதுனாலும் சரி, சரிங்களா? சோ அப்ப இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே எப்படி கிடைச்சிட்டு இருக்கு, என்ன மாதிரி மணி மேக், டோட்டலா அடிஷனலா என்ன சொன்னா டோட்டலா இதுல 5 ways ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. நான் 2 மெயின் இன்கம் ஸ்ட்ரீம் சொல்லிடுறேன். உங்களுக்கு பேலன்ஸ் 3 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். நீங்க பிசினஸ்